வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சமையலில் நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு. தேங்காய் பால் ஊற்றி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1/2 கிலோ இது மீன் எடுத்திருக்கேன். இது உருட்டு நகரைம்பாங்க. செந்நகரையிலேயே அடுத்தது உருட்டு நகரை. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி வெள்ளைப்பூடு, 2 தக்காளி, ஒரு 7 பச்சை மிளகா நான் ஒரு எக்ஸ்ட்ரா 5 பச்சை மிளகா போதும். 2 பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா நான் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த குழம்புல இருக்கிற பச்சை மிளகா வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், மோர் சாதத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளி நம்ம ஊற வச்சு நான் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கடவுளுந்தம்பருப்பு. வெந்தயம் ஒரு பிஞ்ச் எடுத்தால் போதும், அதிகமாக போட்டோம்னா அவங்களுக்கு கசப்பு தெரியும். அதனால் நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். மீன் குழம்பு மண்சட்டியில் வச்சா தான் நல்லாயிருக்கும். மீன் குழம்பு, கருவாடு குழம்பு அதெல்லாம் நாங்கள் நான்வெஜ்ஜுக்கு, அதாவது மீன் குழம்புக்குன்னு தனியாக பாத்திரம், இந்த பாத்திரத்தில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நான்வெஜ்ஜு செய்கிற பாத்திரத்தில் நாங்கள் வெஜ்ஜு யூஸ் பண்ண மாட்டோம். வெஜ்ஜு சமைக்கிறதுல நான்வெஜ்ஜு எடுத்துக்கிற மாட்டோம். 2-3 குழிக்கரண்டி எண்ணெய் சூடாகட்டும். சூடாகணும் நம்ம தாளிச்சிட்டு நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. நம்ம கடவுளுந்தம்பருப்பு வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் போட்டு நம்ம பொரிஞ்சு வந்தோம்னா பச்சை மிளகாய் இதை நாம் போடணும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பச்சை மிளகா போடணும். பச்சை மிளகா போடையில் பார்த்து கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கங்க, வெடிக்கும். நான் வாய்க்கீரியும் போட்டிருக்கேன். வாய்க்கீரி போடுறதுக்கு மறந்துடாதீங்க. வாய்க்கீரி போடலாம், வெடித்து மேலே தான் தெரிக்கும். அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. இந்த சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு போடணும். இது நல்லா வதங்கி வரட்டும். நல்லா ப்ரௌனிஷ் கலராக வந்தோன்னா நம்ம தக்காளி போடலாம். இல்லை வெங்காயம் வதங்கிடுச்சு, பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த இதில் நம்ம தக்காளி போடணும். தக்காளியெல்லாம் அந்த ஜூஸ் வெளியே வந்து நல்லா வதங்கணும். நம்ம வதங்கின பிறகு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிடணும். எண்ணெயிலே வதக்கினா தான் அந்த மிளகா பொடியோட ராஸ்மல் போகும். தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு. நல்லா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம மிளகா பொடி போடணும், அதாவது குழம்பு பொடி. 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதுலேயே போட்டு இது பண்ணிடணும். எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிடணும். வதங்கினா தான் அவங்களுக்கு அந்த ராஸ்மல், மல்லித்தூள், மிளகாத்தூள் சுமல்லாம் போகும். வீட்டிலே நாங்கள் குழம்பு பொடியெல்லாம் நாங்கள் அரைச்சி வச்சுக்கிடுவோம். இதில் மிளகா, மல்லி, சீரகம், சோம்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணி அரைச்சிருப்பாங்க. நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாரு. எண்ணெயெல்லாம் வெளியே வரணும். எண்ணெயெல்லாம் வெளியே வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜூஸ், அதாவது புளி, ஒரு எலுமிச்சம்பழ அளவு நம்ம புளி ஊற வச்சு நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம இதில் ஊற்றுறோம். ஊற்றியாச்சு. இது நல்லா கொதித்து திக்கான பிறகு நம்ம மீன் போடணும். மீன் வந்து நல்லா கழுவி நான் உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஊற வச்சு 4-5 தடவை கழுவி வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், உப்பு போடுறது எதுக்குனால அந்த கவிழ்ச்சி, அந்த கவிழ் ஸ்மெல் போகும்.
அந்த கவுச்சி போகிறதுக்காக நம்ம உப்பு மஞ்சள் தூளும் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் 2-3 தடவை நம்ம வாஷ் பண்ணோம்னா அந்த கவுச்சி இருக்காது, மீன் கவுச்சி இருக்காது. நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இந்த குழம்பு திக்கான பிறகு நம்ம அதை மீன் எடுத்து போடணும். அதை எப்படி போடலாம்னு நம்ம பார்க்கலாம். மீன் குழம்பு எல்லாத்துக்கும் அளவாக நம்ம உப்பு போட்டுடுறோம். அளவாக உப்பு போட்டு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு பத்தலைன்னா கூட போட்டுக்கோங்க. உப்பு கூடிடுச்சுன்னா சொல்லட்டும், பார்த்துட்டு போடுங்க. நல்லா கொதித்து வேகட்டும். கொதித்து வந்த பிறகு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இல்லை குழம்பு நல்லா கொதிக்குது. கொதித்து கொஞ்சம் திக்காகி வந்துடுச்சு. இன்னும் நல்லா திக்காக வரணும். திக்காக வந்தால் தான் நம்ம இது போட்டு மீன் போட்டு இறக்குறதுக்கும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஊற்றணும். அது தேங்காய் பால் எப்படி ஊற்றணும்னு நான் சொல்கிறேன். தேங்காய் பால் இப்போ இந்த கண்டிஷனில் ஊற்றக்கூடாது. நல்லா திக்காக கெட்டியாக வந்த பிறகு நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் நமக்கு ஊற வச்சிடணும். மீனை போட்டு நல்லா ஊற வச்சிடணும். குழம்பெல்லாம் வெந்த இது பண்ண பிறகு, அதாவது நீங்கள் மத்தியானம் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னோம்னா காலையிலே ரெடி பண்ணி வச்சிடணும். ரெடி பண்ணி வச்சுட்டு மத்தியானம் சாப்பிட போகையில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தேங்காய் பால் எடுத்து ஊற்றி கொதிக்க விட்டு இறக்கணும்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்வீங்க. இது நல்லா திக்காக வரட்டும். திக்காக வந்த பிறகு உங்களுக்கு எப்படி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள். நல்லா தேன் மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு மீனை போடலாம். நான் மீன் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும். நீங்களே பாருங்கள், இவ்வளோ திக்காக இருக்கிறது மீன் போட்ட பிறகு தண்ணி விடும் பாருங்கள். அப்போ அந்த கண்டிஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். அது எப்படி மீன் போட்டால் தண்ணி விடும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எவ்வளோ திக்காக இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்க. மீன் போட்ட பிறகு எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். மண் சட்டினால் உங்களுக்கு அதிக நேரம் கொதிக்க தேவையில்லை. அந்த சூட்லேயே வெந்துடும். நான் சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் வச்சு அது நான் கொதிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த சூட்லேயே அந்த மீன்லாம் வெந்துடும். நீங்கள் ரொம்ப ஸ்டவ் ஆன் பண்ணியிருந்தோம்னா உங்களுக்கு அதில் குழஞ்சி போயிடும் மீனெல்லாம். இந்த சிம்மிலே வச்சு அந்த சூட்லேயே வேகணும். வெந்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்ட்டு. நல்லா கொதிக்கிற அந்த சிம்மிலே தான் வச்சுருக்கேன். இன்னும் கொதிச்சிட்ருக்கு. நம்ம மீன் போடுறதுக்கு முன்னாடி எவ்வளோ திக்காக இருந்தது, இப்போ எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா மீன் போட்டோன்னா உங்களுக்கு தண்ணி விட்டுரும். தண்ணி விட்டு ஒரு கொதித்த பிறகு தான் எவ்வளோ கெட்டியாக தேன் மாதிரி இருந்தது. கொஞ்சம் தண்ணி விட்டுருச்சு பாருங்கள். இது இந்த பக்கத்தில் நம்ம இறக்கி வச்சிடணும். அந்த சூட்லேயே அந்த மீன் வெந்துடும். இந்த பிறகு நம்ம தேங்காய் பால், அதாவது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த உப்பு புளி காரம் இதெல்லாம் அந்த மீனில் பிடிக்கணும்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதிலே வச்சிடணும். வச்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் 1ஆம் பால் எடுத்து அதில் ஊற்றி ஒரு கொதிக்க விட்டு இறக்கி சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க. அது எப்படி பண்ணலாம்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதை நான் அப்படியே மூடி வைக்க போகிறேன். நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இந்த மீன் குழம்பு 2-3 மணி நேரம் நல்ல ரெஸ்ட் டைம் கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு அதில் இருக்கிற மீனை பூரா எடுத்துடணும். எடுத்துட்டு நான் எப்படி செய்யலாம்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் தேங்காய் பால் ஊற்றணும். அந்த மீனோடு நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா மீனெல்லாம் உடஞ்சிரும். அதனால் நான் அந்த மீனெல்லாம் எடுத்துகிட்டு கொதிக்க விட்டுட்டு அந்த மீனை போட போகிறேன். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இப்போ அதில் இருக்கிற மீனை பூரா எடுத்துட்டேன். இப்போ எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். இன்னும் தேங்காய் பால் எடுத்தாச்சு. இந்த மீன் எடுத்து வச்சுருக்கிறது இருக்குது. தேங்காய் பால் கெட்டி பால் 1ஆம் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது கொதிச்சோடனே நம்ம அந்த தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதிச்சோடனே இறக்கிடணும். நல்லா கொதிக்குது. நல்லா கொதிச்சு வருது. கொதிச்சு வரையில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை ஊற்றிடணும். தேங்காய் பால் ஊற்றியாச்சு.
தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி, ரொம்ப கொதிக்கக்கூடாது. தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரு கொதி கொதிச்சுட்டு இறக்கணும். இப்போ நல்லா முறைக்கட்டி வருது பாருங்கள். முறைக்கட்டி கொதிச்சு வரையில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனை இதில் போட்டுடணும். உடையாமல் பார்த்துக்கங்க, மீன் உடஞ்சிரும். போட்டு லேசாக ஒரு கிண்டு, அவ்வளோதான். ரெம்பெல்லாம் கிண்டக்கூடாது, லேசாக ஒரு கிண்டு. அவ்வளோதான், சூப்பரான தேங்காய் பால் மீன் குழம்பு ரெடி. இதே மெத்தடில் நீங்கள் நைட்டு செஞ்சுட்டு காலையில் செஞ்சோம்னா ஏ1ஆக இருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் சொல்கிற ஒரு ஸ்டெப்பும் உங்களுக்கு தெரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த சூட்லேயே இருந்தால் போதும், கரெக்டாக இருக்குது. ஓகே, இறக்கிடலாம். சூப்பரான மீன் குழம்பு, தேங்காய் பால் மீன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் அடுத்த சமையலில் சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறும் லக்ஷ்மணன்.